வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பருப்பு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ பருப்பு நம்ம வேக வச்சு ஊற போட்டு வேக வச்சு நம்ம இப்போ காய வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா கைக்கு இப்போ ஒட்டாமல் இருக்குது. அப்போ இந்த பதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். மிக்சியில் நமக்கு தேவையான அளவு இப்போ போட்டுக்கிறோம். பாதி பருப்பு உடைக்கும். ஸோ இது போதும். இது நம்ம வடைக்கு வச்சுக்கலாம். இது நம்ம போலிக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம். சரியா? இது ஜார் வச்சு முடிச்சுட்டு இது நம்ம மிக்சியில் வச்சாச்சு. இப்போ மிக்சியில் அரைக்கிறோம். மிக்சி சவுண்டில் தம்பி எந்திரிச்சிட்டாருங்க. தூங்கிட்டு இருந்தார், எந்திரிச்சிட்டாரு. அதனால் இப்போ தூக்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஒன்று நினச்சா இப்போ அவங்க ஒன்று நடக்குது. இப்போ நம்ம ஒன்று ரெடி பண்ண போகிறோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சுடுதண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு வைக்க போகிறாங்க. ஒரு பக்கம் அடுப்பில் என்ன பண்ண போகிறீங்க? இது பருப்பு வடைக்கு நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி தட்டிட்டோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த பதத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம மாவு நம்ம அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கிறோம். ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுக்கு நம்ம போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. வாசத்துக்காக நம்ம துக்கு போடுறோம். ஏலக்காய் நல்ல மணத்துக்காகவும் நல்ல ஒரு எனர்ஜிக்காகவும் கிடைக்கிறதுக்காக. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை நம்ம அப்படியே போட்டால் அரையாது. அதனால் கொஞ்சம் சீனியை போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ சீனி போட்டு வச்சாச்சு. இதை மூடி எங்கே வச்சுன்னு தெரியல, அதை தேடணும். மூடி எங்கே? மூடி எடுத்து எங்கே வச்சுட்டாங்க போல் காணோம். மூடி இந்த கிடச்சிருச்சுங்க. மூடி எப்படியே கிடச்சிருச்சு. ஒரு அரைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் வெள்ளத்தை தட்டி போட்டுருக்கு. வெள்ளத்தையும் லைட்டாக அரைச்சிக்கிறணும். அப்போ தான் கரெக்டாக மிக்சிங் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ இந்த வெள்ளத்தையும் நம்ம அரைச்சிக்கிடுவோம். சரியா? பயப்படாதீங்க, பார்ப்போம். நல்லா செம்மையாக அரைஞ்சிருக்குங்க. வெள்ளத்தை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிருக்கு. ஸோ இந்த வெள்ளத்தை நம்ம இதில் பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த நம்ம பருப்பு அந்த வெல்லமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சரியான பதத்துக்கு வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நல்லா வலுவலுப்புன்னு வரணுங்க. அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லட்டுக்கு நம்ம என்ன ஷேப் பிடிப்போம் லட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி லட்டுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரி சில ஷேப்பை பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக போலி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நல்லா லட்டுமே பிடிச்சிக்கணும். பார்த்தீங்க இது லட்டுமே இப்போ சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது மைதா மாவு ஊற போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த இருக்குது பார்த்திங்களா, என்ன ரெட் கலர் இருக்கும் பார்த்திங்களா. நம்ம என்ன கலர் பொடி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் எல்லோ நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கேசரி பொடி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இந்த மைதா மாவு நல்லா எண்ணெயில் ஊறிக்கிட்டு இருக்குது. இது ஊறுறதுனால நம்ம அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கும் நல்லா ஒரு தேய்க்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எப்படியும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது இந்த மாவு ஊறணும். ஊறினா தான் நல்லா ஒரு ஷேப்புக்கு நம்ம சௌரியத்துக்கு இழுக்க முடியும். தோசை சட்டி நம்ம வச்சிடுறோம். ஸோ அடுத்து கரண்டி ரெடி. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைப்போம். அதான் லைட்டர் எங்கே தெரியலைங்க, லைட்டர் எங்கே?
இது வந்து நல்லா சூடாகட்டும். ஸோ அதுக்கான தாள் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கோம், போலிக்கான தாள் வந்து. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெயை வந்து நல்லா தட்டிக்கிறோம். எண்ணெயை வந்து நம்ம இதில் வந்து நல்லா இது பண்ணிக்கிறணும், சரியா? இது வந்துட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அள்ளணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு வந்து நல்லா ஊறினதால் இந்த மாதிரி வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டுட்டு இந்த ஒரு உருண்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த உருண்டையை வந்து நம்ம உள்ளே வச்சு நம்ம மூட. ஸோ மொபைலு ரெண்டும் கையில் வச்சுக்கனால என்னால் செய்ய முடியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கிடைக்குதான்னு பார்க்குறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேணாம் அடுத்தபடியே நல்லா. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை இப்படி வச்சிடுறாங்க, நல்லா மூடிக்கணும். ஸோ அந்த மாதிரி மூடிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். தெரியலக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு இது புதுசாக ஒரு தாள் போட்டாலே இப்படி தாங்க ஆகும். ஸோ அதுக்குள்ளே எண்ணெயும் சூடாகிடுச்சு, சட்டியும் வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஷேப்புக்கு வந்து நம்ம தட்டிக்கிறோம், சரியா? ஸோ நல்லா தட்டிக்கணும், ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள், நம்ம ஒரு ஷேப்பில் வந்து நம்ம போட்டாச்சு, ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் நல்லா ரெட் கலரில் வருது பாருங்கள். ரெட் கலரில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருதுங்க. கமெண்டில் போடாதீங்க இதெல்லாம் கெட்டது அப்படின்னு, அப்படிலாம் நாங்கள் நிறையாலாம் போடலைங்க. கேசரிக்கு நம்ம எப்படி போடுவோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் கலர் வந்து ரெட் கலராக இல்லாமல் கொஞ்சம் டார்க் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஆயிலில் நம்ம சுடும்போது பார்த்திங்கன்னா கலர் வந்து அதுவே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரௌனஸ் வந்து கொடுப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம ஓரளவுக்கு காஞ்சிட்டு இது நல்லா வெந்துடுச்சு. ஸோ நல்லா வெந்துடுது, நல்லா வேகவுடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ரைட்டாக நம்ம வந்து எண்ணெய் வந்து தெளிச்சிக்கலாம், பட் எண்ணெய் வந்து அதிகமாக போடக்கூடாது. இது போல் நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். எனக்கு வந்து நெய் வந்து பிடிக்காதனால வந்து நான் வந்து எண்ணெய் வந்து போட்டிருக்கேன், ஆயில், அதாவது ஆயில் போட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு, பார்க்கவே கொஞ்சம் இப்போயே வச்சு ஊறுதுங்க. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஆல்ரெடி நான் ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து மாஸ்டராக இருக்கும்போது இந்த மாதிரி போட்டது. இப்போ போட்டு வந்து 2-3 வருஷம் ஆச்சு. ஸோ எப்படி வருதுன்னு எனக்கும் தெரியல, என் ஒய்ஃபுக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நம்ம அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவோம். ஸோ மடிக்கணும்னா மடிக்கலாம், பட் வேணாம், மடிக்கிச்சா அது ஒரு மாதிரியாகவே இருக்கும். இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நல்லா ப்ரௌன்னஸாக நல்ல ஒரு டார்க்னஸாக கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம சுடணும். நண்பர்களே, நம்ம போட்ட போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க எவ்வளோ சாஃப்டாகவும் எவ்வளோ ஒரு இதாகவும் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை பிச்சு பார்ப்போம் வாங்க. ஒய்ஃபை இதை சாப்பிட்டீங்க சுடுது 2 பிடிங்க. இந்த வச்சு இவங்க டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க, முன்னாடி எடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா மசாலா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கொண்டாங்க, மசாலா காட்டுங்க. மசாலா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நல்லா எல்லா இடமும் நல்லா பரவி இருக்குது. இது வந்து சாப்பிட வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து இவங்ககிட்டே கேட்கலாம்.
விடு சார். இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சார் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு.